ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க, வெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐ மீன் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஜேகேக்கு மாமா பொண்ணு அண்ட் உங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே மேலே உங்களுக்கு அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ் இருக்குது. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இருக்காமல் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். என்னென்னா, உங்களுக்கு அண்ணன் ஐ மீன் ஜேகேக்கு அண்ணன் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். ஜேகே அண்ட் உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னால அவங்க பேர் பிரிட்கேட்ஸ். ஸோ ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறீங்க. உங்கள் அக்கா செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அண்ட் தயாங் ஒர்க் போயிட்டுருக்காருடா. சரி வாங்க, இவ்வளோ தான்டா. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள்லாம் இருந்தால் வெளியே போயிட்டு ரிட்டன் வந்திருப்பீங்க வீட்டுக்கு. ஸோ ஒன்றும் இல்லைடா, இந்த வண்டர்லா இந்த மாதிரி இருக்கும்ல, பிளாக் தண்டர் அந்த மாதிரி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க 4 பேரும். வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகேவோட தலை ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் பக்கத்தில் உட்காருங்க. அப்பா மாமா செம்மையாக இருந்துச்சுல இன்னைக்கு. ஆமாம் ஆமாம் செம்மையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் அக்கா பார்த்துட்டே பேசுகிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. அப்படி நடுவில் போய் நின்றுட்டு, மாமா என்னை பார்த்து பேசு. சரி சொல்லு என்ன. இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சுல. ஆமாம்மா செம்மையாக இருந்துச்சு. பா என்னச்சு மாமா குளிர்தான், ஈரிடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு துண்டு எடுத்துகிட்டு வந்து தலையை தோட்டி விடுறீங்க ஜங்குக்கு. ஏ கயிறு தள்ளு தள்ளு நீ கயிறு அப்படின்னோடனே அங்கேருந்து உங்கள் அக்கா தான் வந்து 2 பேருக்கும் நல்ல பேரு போங்க. ஓய் வாய வச்சிருவேன். அவெல்லாம் எனக்கு பேரெலாம் கிடையாது. பேரு சொல்கிறவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விளையாண்டுட்ருக்காரு. ஸோ தாங்க அங்கேருந்து வந்து, இந்த கர்மம் தானே எனக்கு வர மாட்டேங்குது, இந்த கர்மம் தானே வர மாட்டேங்குது. ஏய் என்னடா இப்படி சொல்லிட்டுருக்கிற. ஆமாண்டா, நீ பாட்டில் 2 மாமா பொண்ணையும் அப்படியே லேக்கா தூக்கி அப்படியே கையில் வச்சுக்கிற. எனக்கு ஏய் என்னடா உனக்கு எனக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை என்னடா. சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக பேசிட்டு விட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்கோக்கு தோட்டி விட்டுட்டே இருக்கீங்க. இது கேட்குறாரு, ஏய் தலையில் என்னாடி பரோட்டாவை போட்டு விட்டுருக்க எட்ரி மாமா உனக்கு என்ன தெரியும், அமைதியாக இரு. கோல்டு பிடிச்சிக்கிச்சா என்ன ஆகும், அப்புறம் நீ காலேஜ் போக வேண்டாமா. அங்கிட்டிருந்து தேங்க வராரு. வந்துட்டு ஆமாம் அப்படியே காலேஜ் போய் கிழிச்சிருவான் அவன். மாமா அமைதியாக இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அதில் அவர் நல்லா தான் படிப்பார். நல்லா தான் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே போகிறாரு. அண்ட் ஜங்குக் உங்கள் அக்காவே பார்த்துட்டு இருக்காரு. அங்கேருந்து உங்கள் அக்கா வராங்க. ஹே ஜங்குக் உனக்கு என்ன வேணும், என்ன அப்படியே சிக்கன் வாங்காமல் பார்த்துட்ருக்க. அதுவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸு? உனக்கு February 14 சொல்கிறேன் சரியா. உடனே நீங்கள் உங்கள் அக்காவை பார்த்துட்டு, ஹே இங்கே பாரு, முதல்ல மாமாவை ஜங்குக் அவன்லாம் சொல்லாத, மரியாதையோடு கூப்பிட்டு சரியா. நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டுறியா. சரி விடு, நீ விடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அங்கேருந்து தயாங் வராரு. ஆரம்பிச்சிட்டாளுங்க சக்காலத்தி சண்டை போடுறதுக்கு. மாமா போ மாமா, நீ போ, சக்காலத்தி சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, நீ போ நீ. அதான் பார்த்துல தெரியுதே, அவனும் சும்மா இருக்க மாட்டேறான். 2 பேருக்கும் உட்காந்து கொக்கி போட்டுட்ருக்கிறான். அப்படிலாம் கிடையாது ஜங்குக் மாமா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிலிப்பிக்கிட்டு நிற்கிறீங்க. அங்கேருந்து தயாங் வந்து ஒரு டால் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தலையை தொட்டி வரதுக்காக உங்கள் தலையில் இருக்க பின்னெல்லாம் இப்படியே அவுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல உங்கள் அக்கா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தயாங் வந்துட்டு, ஏய் பிடிக்கச்சே வா நீ என்ன ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, உனக்கு வந்து தொட்டணுமா. அதெல்லாம் தேவையில்லை, நான் ஜங்குக்கிட்டே பார்த்துக்கிறேன். ஓ இப்போ நீ வந்து
ஜங்கு டீமு. நான் வந்து இப்போ என்னோட டீமு அதானே? ஹா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கங்க அப்படியே சிரிச்சிட்டே உங்களுக்கு தலை தொட்டி வரதுக்காக பின்னல் எடுத்து விட்டுட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் நீங்கள் மாமா நீ கையெடு. ஏய் ஏன்டி தொட்டு விட்றேன்? அவனுக்கு அவ்வளோ நேரம் தொட்டு விட்டல, பாரு உனக்கு எப்படி இருக்குது பாரு, கையெல்லாம் ஒரு மாதிரி வலிச்சிருக்கும்ல நேரம். வா நான் தொட்டி விட்றேன். இங்கே பாரு நீ என்ன தொடாத போ. ஏய் நான் என்னடி கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணி கொடுத்தேன், தொடாதன்ற. மாமா என்ன பிச்சு பேசிகிட்டு இருக்கா? இப்படிலாம் என்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோ அவ்வளோதான். ஏய் நாடி பண்ணுவேன், நான் பண்ணுவேன். நீ தள்ளு நான் போகிறேன். இரு 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 மோளை நில்லு. உன்ட்ட ஒரு மேட்ரு கேட்கணும், நான் அப்புறமா கேட்குறேன். என்ன என்ன மேட்டர் என்ன மேட்டர்? மேட்ருன்னோடனே கேட்குற பற்றியா? நான் வரும் உனக்கு. மாமா ஜக்கு மாமா. போ அங்கே தான் இருப்பான் போ. அவன் ஒரு இவன், நீ ஒரு மாமா குன்றுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்க. ஸோ இங்கே உங்கள் அக்கா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க தயாங்கையே. ஏய் டாடி கண் அப்படியே இப்படி இருக்குது, நோண்டிடுவேன். நோண்டுவேன் கிழிப்ப நீனு. ஏய் அச்சு மூஞ்சிக்கிட்டலாம் வச்சிருவேன் பார்த்துக்க. ஆமாம் ஆமாம் அது வரைக்கும் அப்படியே எங்கள் கை பூ பறிச்சிட்ருக்கோம்ல பூவு. யாருக்கு தெரியும், மேபி என்னோட அழகில் மயங்கி நீ பூ பறிச்சாலும் பறிக்கலாம். பிச்சி போ. ஏய் நாடி சீன்ற, வாயை உடச்சிருவேன். ஆல்ரெடி உன் வாய் உடச்ச மாதிரி தான்டா இருக்குது. பாக்ஸ் வாயா? எது பாக்ஸ் வாயாவா? அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே வச்சுட்டே போயிட்டாரு. ஸோ இங்கே உங்களை பார்த்தா ஸோ சங்குக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் போய் அப்படியே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஏய் நான் தாண்டி வேணும் உனக்கு, குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே அழிஞ்சிட்டு இருக்கிறா. ஆமாம் நீ குட்டி போட்டு போனதான். ஏச்சி என்னடி இது காம்பினேஷன் நல்லா இல்லை. உனக்கு நல்லா இருக்காது. போய் அத்தைய எதனா காஃபி எதுவும் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லு போ, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. மாமா நான் வேணும் உனக்கு ஷோல்டர் அமுத்தி விடுவா. ஐயா ஊஞ்ச பாரு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா? ஏய் வாயண்டி. என்ன மாமா? எனக்கு தெரிஞ்சு தேங்க்கு உன் மேலே ஏதோ ஒன்று ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஏன் மேலையா? தாயங்க மாமாக்கா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது. ஏய் அப்படி தாண்டி இருக்கும். மாமா உனக்கு இந்த பொசசிவ்லாம் ஆகாதா? எனக்கு ஏன்டி பொசசிவ் ஆகணும்? உனக்கு ஆகலையா? ஏய் எனக்கு ஏன்டி ஆகணும்? நானே உங்கள் அக்காவை தான் வாட்சா விட்டுட்ருக்கிறேன். எது பிரிக்கேட்ஸையா? ஏய் சி நீ விளாடத விடு. ஏய் நான் ஏண்டி விளையாட போகிறேன் சத்தியமா? நீ போ சும்மா உனக்கு நேரம் கட்ட நேரத்தில் அப்படியே விளாண்டே இருப்ப, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏஞ்சி வெளியே வந்துடுறீங்க. ஐ மீன் நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. இப்போயாவது அவர் பிரிக்கேட்ஸ்ன்னு சொல்லும் போதாவது நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சீரியஸாக எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பட் நீங்கள் அதை எடுக்காமல் போனதுனால இப்போ அடுத்தடுத்து வரதுல நிறைய சந்திப்பீங்க. சரி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அங்கே பார்த்தா தேங்கும் பிரிக்கெட்ஸ்க்கும் எல்லாம் சண்டையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் டே நல்லா நைட்டு போல் சரி நீங்கள் 4 பேரும் ஒரு பிளான் பண்ணுறீங்க. சரி ஓகே சும்மா இங்கனக்குள்ளே கண்ணாமூச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடலாம்னு சொல்லிவிட்டு ஸோ 4 பேர் உட்காந்துருக்கீங்க. டேய் தேங்கா இருட்டாக இருக்குதுடா, விளாட்லாமா இல்லை வேணாமாடா? ஏய் விளாட்லாம்டா, நம்ம வீடு தான்டா, பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை. சரி ஒயன் டிக்கெட்ஸ் உங்களுக்குலாம் ஓகே தானே? எங்களுக்குலாம் ஓகே தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உங்கள் அக்கா அப்படியே கோரஸில் சொல்கிறீங்க. 1-2 பேரும் ஓகே அப்படி சொல்லிட்டு விளையாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாபுத்திரிச்சு போட்டதில் வந்துட்டு தேங் தான் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங் அப்படியே செவத்துக்கிட்டே வந்து 1 2 அப்படின்னு எண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே டக்கு டக்குன்னு போயிட்டு ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அண்ட் அந்த இடத்துல நீங்கள் கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டீங்க. அண்ட் சங்குக்கு போயிட்டு அந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. பிரிக்கெட்ஸும் அப்படியே போயிட்டு சங்குக்கு மேலே அப்படியே
கட்டிட்டு அப்படி நின்றுக்கிறா உங்கள் அக்கா. நீங்கள் 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 உங்களுக்கு நீங்கள் ஒளிஞ்சிருக்கீங்க, மாட்டிப்பீங்கலாம் மேட்ரு இல்லை. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அதுதான் உங்களுக்கு மேட்ரு. நீங்கள் என்னன்னா டக்குன்னு இப்படி நின்றுட்டுருக்கீங்க. அந்த தூரத்தில் பார்த்தா உங்கள் அக்காவும் ஜங்குக்கும் அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணிட்டு அப்படி நிற்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே வயிறுலாம் எரியுது. தாங்க வேறு அங்கே நின்றுட்டு இப்போ தின்னிட்டாரு, இப்போ தேட போகிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் நின்றுட்டு அப்படியே நகத்தை கடிச்சு துப்பிட்டே இருக்கீங்க. ஐயோ எப்படா இவங்க நவுருவாங்க அப்படி இருக்கு உங்களுக்கு. ஐயோ மாமா, என்ன அவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க? இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, என் கூட இப்படி நிற்க மாட்டா போலவன். முன்னே இருக்கக்கூடாது. டேய், இந்த குருட்டுக்கு போது வேற முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், என்னை கிராஸ் பண்ணி போது பாரு. என்னையாவது ஐயோ கடவுளே, நானே போய் மாட்டுறோமா? மாமா பாரு, கூப்பிட்றேன் கால் கேட்கறது மாதிரி போது பாரு. வேறு வழி இல்லை, போய் முன்னாடி போய் நின்ற வேண்டியதான். அம்மாமா, வாயினே உன்னை கண்டுபிடிச்சிட்டேனே. போ மானங்கிட்டவனே, எவ்வளோ நேரத்துக்கு நானும் கத்திட்டு இருக்குது மாமான்னு. உன்னையாட்டி கத்த சொன்னா? அங்கே பாரு, அந்த அலமாரி பின்னாடி பாரு, 2 பேரும் எப்படி இருக்காங்க பாரு. சரி இரு, நான் போய் கண்டுபிடிச்சா அப்படியே கூட்டு வர மாதிரி வரேன், நீ அப்படியே நில்லு. கிழிச்சா போடா. நாடி போடான்ட்ட, போடா அப்படின்னு சொல்கிறீங்க. தனக்கு சிரிப்பு வருது ஒரு சைடு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தயாங்க அப்படியே நின்றுட்டு 2 பேரையும் மாட்டினீங்களா அப்படின்றாரு டக்குன்னு உங்கள் அக்கா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி மாமனோட விளையாட்டு என்ன அங்கிட்டு இருந்து ஜங்குக்கு. உன்னை என்னடா சொன்னேன், லேட்டாக தானே வர சொன்னேன். நான் இவ்வளோ கொஞ்சம் நேரம் தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளார வந்துட்டியா? நான் என்னடா பண்ணுறது, அங்கே ஒயன்தாண்டா, சீக்கிரம் போய் அங்கே புடின்றா. நான் என்னடா பண்ணுறது? நினச்சேன்டா அவள் தாண்டா அந்த வேலையை பார்த்துருப்பா, பேர் நினச்சேன்டா. சரி விட்டுறா வாங்கடா. சரி இப்போ யார் கண்ணை மூடணும்? நான் தான். நீ தானா? ஆமாம். சரி போய் ஒன்று என்ன போ. என்னடா தேங்கம்மா இங்கே வா. என்னடி போய் பொத்து போ, இங்கே வா. நீ பாரு மாமா, அவங்க 2 பேரும் ஒட்டி நிற்கக்கூடாது சரியா? ஒரு நிமிஷம், எங்கே நிற்கிறாங்க? இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே கரடி புந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாராசமாக இருக்கும். அப்போது அந்த கரடி மேலே உனக்கு இவ்வளோ காண்டு வரும், அசிங்கமாக திட்டுவேன். இப்போ அந்த கரடி மாதிரி தான் அந்த 2 பேத்துக்கு நடுவில் நீ போகிற. ஓயனே தேங்க மாமா, எனக்கு என்னமோ சரியில்லை. மூடிட்டு நீ போ, நான் சொன்னது மட்டும் செய். 2 பேத்துக்கும் நடுவில் நிற்கணும். ஐயோ அங்கே போனால் அவங்க இழிப்பான், இங்கே வந்தா இவ வேற. செய்வியா மாட்டியா? செய்ய மாட்டேன் படி. செய்ய மாட்டல அப்படின்னு காலம். அம்மா தயவு செஞ்சு அமைதியாக இருமா, அழுவ மட்டும் செய்யாத. நீ என்னை 4 வார்த்தை என்ன வேணா திட்டிக்க, நான் அழுவ மட்டும் செய்யாத. அப்போ என்ன பண்ணணும்? 2 பேத்துக்கும் நடுவில் போய் பூரணும். குட் பாய். சரி போ நான் கண்ணை விடுறேன். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அமுச்சு விட்டாரு. ஸோ நீங்கள் அப்படி நின்றுட்டு, ஐயோ கடவுளே, அவங்க ஒன்றா மட்டும் நிற்கக்கூடாது. ஓகே, எனக்கு இந்த பொழப்புக்கு நம் தூக்கில் தொங்கலாம். எப்போதான் எனக்கு அவனை கட்டி வைப்பேன் கடவுளே. கண்ணை பொத்துறியா இல்லையா? பொத்துறேன் 1 2 10. போங்காட்டா அண்ணன் மூஞ்சில குத்திடுவேன். என்ன ஜெயிக்க மாமா, ஒழுங்கா பொத்துறே. பொத்தி தொலைகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. வரலாமா? வா. ஐயோ எங்கே போய் நின்று தொலைகிறானுங்கன்னு தெரியலையே. எங்கே நிற்கிறீங்க? அங்கிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அங்கே ஜங்குக்கு தேங்கும் பிரச்சனை வருது. நடுவில் நிற்காதரா, ஒழுங்கா போடா, பின்னாடி போடா.
ஏய் நீ தாண்டா நிற்பேன் எனக்கு தெரியாதுடா நடுவில் தாண்டா நிற்பேன் ஏய் நடுவில் நின்று தொலை நான் பிரிக்கெட்ஸ் எங்கிட்ட இழுத்துக்கிறேன் ஏய் மூட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேத்துக்கு சண்டை வருது. ஸோ இங்கே நடுவில் நிற்கிறேன்னா அவள் கிழிப்பா, இங்கே நின்னா இவன் கிழிப்பான். என்ன தான் பண்ணி தொலையுதோ இந்த வாழ்க்கைக்கு. நான் என்ன எப்போலாம் இந்த ஊரை விட்டு போயின்ட்டுருக்கு எனக்கு. கண்டுபிடிச்சி தான் தொலையாண்டி என்ன தாண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே ஆர்ப்பாட்டம் முடியவே இல்லை. ஏய் தள்ளி நில்லு, என்ன இப்படி போட்டு இடிச்சிட்டே இருக்க என்ன? ஆமாம் எனக்கு அப்படியே ஆசை உன்னை வந்து இடிக்கணும்னு. ஒன்று ஜங்குக்கு அங்கிட்டு இருந்து, ஆனால் எனக்கு ஆசை தானே. அப்படி பண்ணிட்டுருக்காரு உங்களை அப்படியே ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. பூ ஏய் ஏண்டா இப்போ மூஞ்சில் தண்ணி தெளிக்கிற? நீ பண்ண வேலைக்கு தான். சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கத்திகிட்ருக்கதில்ல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து 3 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க நின்று. ஏய் ஒயன் எப்படி வந்த? முன்னாடியே வந்துட்டேன் ஜேகே மாமா. நீ அப்படியே அவளை அப்படியே இடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, அப்படியே வந்துட்டேன். சரி பல்ல கிடைக்காது இவரு. ஜாங்க மாமா சொல்லுமா. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நட்டு விடுதோட நிற்க சொன்னேன். சரி விட்டு தங்கம் செல்லல தங்கம்ல ஏச்சிப்பா நான் விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு ஆக்சுவலாக லைட்டெல்லாம் ஆஃபில் தான் இருக்கும். டொம்முன்னு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டு ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் இல்லாத இடத்துல அங்கே என்ன விளையாட்டு? ஸோ அதனால் தயாங்கும் போயிட்டாரு, சேக்கியும் போயிட்டாப்புல. அங்கே அவங்க அக்காவும் போயிட்டு வேறு ரூமில் படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் படுத்துட்டு தூங்காமல் அப்படியே இருக்கீங்க. அப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படியே உங்கள் கண்லேருந்து ஐ ட்ராப்ஸாக விழுது. ஸோ அங்கே ரூம்குள்ளே யாரோ வராங்க. நீங்கள் அப்படியே பார்த்தா அப்படியே பார்க்குறீங்க, படுத்துகிட்டே அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான் வராரு. வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன உனக்கு, நீ போ, நீ என்கிட்ட பேசாத போ. ஏய் நான் என்னடி பண்ணு, எதுக்கடி வச்சுட்டு வந்து படுத்துருக்குற? பாரு நீ வந்தனால அப்படியே உன் அக்கா தேங்காய் சோகமாயிட்டாங்க. எனக்கு தேங்க மாமா சோகமானதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே அத்தான் என் அக்கா அப்போ சோகமாக இருக்கா, உனக்கு அதனால தான் பிரச்சனை. அதனால தான் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசிகிட்ருக்க. ஏய் அப்படிலாம் இல்லடி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? நீ கையெடு, நீ கையெடு. அவகிட்ட பழகிறது எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் அவள் கூட பண்ணானா உனகினாடி? உனகினா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பொசிசிவ் ஆகுது, புரியல. ஏய் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்களோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி லவ் பண்ணுற ஆள் தானே, ஸோ அப்படியே ஓகேன்னு பிடிச்சிருக்கு. ஆமாம் அப்படியே இதெல்லாம் பண்ணு. அப்புறம் அவள் வந்து மட்டும் அப்படியே பின்னாடி போனி சீப்போ. ஏய் நாடி சீப்போன்னு சொல்லிட்டு பாரு, இப்போ நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நல்லா தான் இருக்கேன். அதான் கவுத்துட்டிய வந்து போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக் அப்படியே வெளியே போகிறாரு. அண்ட் இதை அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிருப்பார். அண்ட் நீங்கள் சரி ஜங்குக் நம்மளை தான் கன்ஃபார்ம் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த மாதிரி சின்னதாக அந்த சிக்னல் மாதிரி கொடுப்பாங்கள்ல, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஜங்குக் நம்மளை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆகிட்டு நீங்கள் அப்படியே தூக்க கலக்கத்தில் எழுந்துச்சி வரீங்க. அன்றைக்கி ஆஃபீஸ் போல் அவர் அப்படியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அண்ட் இங்கே ஜங்குக்கும் உங்கள் அக்காவும் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அது என்னான்னு தெரியல. 2 பேரும் ஆர்வமாக இந்த ஏர்பட்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஒன்றே என்ன நடக்குதுங்க? நீங்கள் தள்ளு. பிரிக்கெட்ஸ் நீங்கிட்டு வா, நான் தான் நடுவில் உட்காருவேன். மயன் காலைல வந்தோடனே இப்படி தான் பண்ணுவியா? போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வா. நீ அதில் நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், நீ தள்ளு. நீ ஜங்குக் இங்கே பாரு, ஜங்குக் எப்படி பண்ணுறான்னு பாரு. பிரிக்கெட் ஜங்குக் மாமாவை
நீ நீ அவன் இவெல்லாம் சொல்லக்கூடாது, நீ பேர்லாம் சொல்லக்கூடாது, நீ வாங்க போங்க தான் சொல்லணும். இங்கே பாரு வயன், எனக்கு அப்படியே பழகிருச்சு நான் ஜங்குக்கு வாப்போன்னு சொல்லி. அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுருக்கும் போது டக்குன்னு ஜங்கு, ஏய் வயன், உனக்கு இன்னும் அப்போ இப்போ அவன் என்ன ஜங்குங்க கூப்பிட்டா என்ன? கூப்பிட்டு போட்டோம், அவளுக்கு தான் உரிமையா? பொத்திட்டு போ, ஏன் வந்துருக்கல, போ போய் மூஞ்ச போ. என்ன இப்படி கத்துற மாமா? என்ன என்ன ஜங்குக்கு மாமா இப்படி? நீ மட்டும் இப்போ நீ என்ன சொல்கிற? ஜங்குக்குன்ற நீ கூப்பிட்டு வாங்க போ, நீ கூப்பிட்டு. நான் நீ எப்போதான் அப்படி தானே ஜங்குக்கு கூப்பிடுவேன், எனக்கு உரிமை இல்லையா? இப்போ அவள் சொன்னாங்கிறதுக்காக நான் சொல்லி காமிச்சேன். ஆனால் நீ என்ன மட்டும் சொல்கிற, அவளை சொல்ல மாட்டுற? பாரு, அவள் என்னோட பெரியவ, புரிஞ்சுதா? அப்படின்னு ஜங்குக்கு மூஞ்சி வச்ச மாதிரி பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடி என்ன தான் பண்ணுறாங்க, என்ன கேட்டுறாங்க பார்க்குறாங்கன்னு இப்படி எட்டி எட்டி பார்க்குறீங்க. டக்குனு தயாங்க பின்னாடி வந்து, வயன் மேடம் என்ன பண்ணுறீங்கோ? தயங் மாமா, அது என்ன கேட்றாமா பார்க்குறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், போங்க. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் முடிய வேண்டிய விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு. என்னது பாத்ரூம் போகிறது சொன்னேன் வயன். புரியுது புரியுது மாமா. புரிஞ்சதில்ல, போங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ எனக்கு என்ன தெரியணும்? அது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன், அதை பார்க்குறாங்க. ஐயோ, அதில் கிஸ் பண்ணுற மாதிரி வரும், அதில் அண்ணன் தம்பி லவ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி வரும். என்னாச்சுமா உனக்கு? இல்லை, அது 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 ஒரு பொண்ணு. பாருடா, ஒன்றும் இல்லை, போ. தயங்க, உனக்கு கழுத்து வச்சு கொல்ல போட மாட்டேன். ஏய், நான் என்னம்மா பண்ணேன்? உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? எப்போதுமே அவங்களுக்கு நடுவில் உட்கார தானே சொல்லியிருக்கேன். ஏய், நல்லா வாடியோ இருக்கும் வயனு. நீ போ, நீ வாமா போமா, நீ கூப்பிடு, டீலாக போடாத. ஓ ஓ மேடம் அப்படி வரீங்க? சரிம்மா, சரி, இப்போ ஓகேல்ல? ஓகே தான். டீ ஜங்குக்கு மாமாக்கு மட்டும்தான் இருக்குது அந்த உரிமை, உனக்கெல்லாம் இல்லை. சரி, சரிம்மா, போங்க, போய் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை அமுச்சு விட்டுறாரு. அண்ட் தயாங் இங்கே, டேய் ஜங்குக்கா, சொன்னா எதுக்குடா அவளை அப்படி கஷ்டப்படுத்துகிற? நான் அப்புறம் என்ன சும்மா பிரிக்கெட்ஸ் எடுத்து கேள்வி கேட்டுட்ருக்கா? எரிச்சலாகுதா இல்லையா? ஹலோ, இங்கே பாரு, இங்கே வா, உன்கிட்ட தனியாக பேசணும், வா. இல்லை எது வந்தாலும் பிரிக்கெட்ஸ் முன்னாடியே சொல்லு. ஒயினை பிரிக்கெட்ஸை சேர்த்து வச்ச மாதிரி சொல்லணும். இல்லை, நான் வரேன். பிரிக்கெட்ஸு ஒரு நிமிஷம், மாமா வந்துடுறேன். போய் தொல்லை, ஃபோனு கொடுத்துட்டு போ. தா. என்னண்ணா? ஏய், நேற்று அவளுக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுத்ததானே நீனு? ஆமாண்ணா. அதிகண்ணா. ஏய், அதிகண்ணாண்ணா, என்னடா இப்படி இருக்கண்ணா? என்னண்ணா? ஏய், நீ யாரை தாண்டா லவ் பண்ணுற? நான் பில்கேட்ஸை தான் லவ் பண்ணுறேன். அது அப்போ முன்னாடி சொல்லு அவள்கிட்ட. பாவம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறா? அவன் என்ன லவ் பண்ணுறாளா? நான் ஃப்ரீயாக விட்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துல மட்டும் நான் ஜங்குக்கு அவள் என்னோட பெரியவ அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் தெரியாமல். ஆக்சுவலாக சாரிடா, அது ஜங்கு கூட பெரியவங்க கிடையாது, ஒயனோட, ஐ மீன் உன்னோட பெரியவ அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறத நான் என்னோட பெரியவன்னு அதில் மிஸ் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. நீங்களும் அப்புறம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அண்ட் டேங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டேங் ஒன்றும் பண்ணல, அப்படியே போயிட்டு ஏதாவது வீட்டில் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலான்னு போகிறாரு. அப்புறம் அங்கே உங்கள் அம்மா வந்துட்டாங்க. டேய் தேங்காய், என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, ஏதாவது சமைக்கலாம், ஒயன் பசியில் இருப்பா. உனக்கு ஒயன் பசியில் இருப்பா, ஏன் நாங்களாம் பசியில் இல்லையா? ஏன் பிரிக்கெட்ஸ் இல்லையா? ஜங்குக்கு இல்லையா?
அத்தை எல்லாத்தையும் தான் அத்தை சொல்கிறேன், ஏன் அத்தை அப்படி பண்ணுறீங்க? என்னமோ ஒன்று போ அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அதை என்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே என்கிட்ட வந்துட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே வந்து ஜேக்கிக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒன்று டக்குன்னு வெளியே வந்துட்டீங்க. பார்க்குறீங்க, பார்த்தா அங்கே எங்கேயோ கிளம்பிட்டுருக்காங்க சங்குக்கும் உங்கள் அக்காவும். எங்கே கிளம்புறீங்க? நானும் வரேன். கொஞ்சமாவது எங்களுக்கு தனியாக விடு. தனியாக விடுனா மாமா என்ன மாமா சொல்கிற? தனியாக விடா, தனியாக விடா. சரி சரி சரி, வரணுமா நீனு கூட? ஆமாம் வரணும். சரி போயிட்டு உள்ள என்னோட பர்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே மாமா அப்போ இங்கே நிற்கிறோம், போகணுன்னா சாப்பிடுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ஸ் எடுக்க போகிறீங்க. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க, பார்த்து பைக்கில் அப்படியே 2 பேர் கிளம்புறாங்க. ஐயோ மாமா மாமா ஜேகே, ஐயோ ஜேகே மாமா போயிட்டியா? திரும்புறாங்க பாருவ போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வரீங்க. அங்கே தயாங்க வராரு. ஏய் என்னம்மாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க கடைக்கு. இப்போ என்ன உனக்கு? கடைக்கு தானே போகணும், சரி வா மாமா கூப்பிட்டு போகிறேன் வா. இல்லை நீ வேணாம், எனக்கு ஜங்குக் மாமா தான் வேணும். என்ன வேணுமா? சின்ன பிள்ளையா நின்று அடம் முடிக்கிற? நான் சின்ன பொண்ணு தான், போ. சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் சரி வாட தங்கம், நம்ம கடைக்கு போகலாம். வேணாம் நான் ஒன்றும் வரல, சொல்கிறேன்ல வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அப்படியே டென்ஷன்லேயே இருக்கீங்க. கால் பண்ணுறீங்க, அவங்க எடுக்கவும் மாட்றாங்க, ஒன்றும் பண்ண மாட்றாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க உட்காந்து இந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க, சிரிச்சிட்டே பேசிட்டு. நீங்கள் கோவமாக அங்கேருந்து வரீங்க. டக்குன்னு இவங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்களும் தேங்க வந்திருப்பீங்க. தேங்க அப்படியே உள்ளே வராரு. தேங்கோட கையை பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க. டக்குன்னு தேங்கோட கையை வெடுக்குன்னு இழுத்துட்டு நீங்கள் பாட்டில் உள்ளே போகிறீங்க. தேங்க அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு எப்போ வந்தீங்க 2 பேரும்? என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? இருந்து பர்ஸு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இப்போ என்ன இப்போ விடு, நீ போ ஜங்குக் மாமா. இப்போ என்ன நீ தானே தேங்கோட போயிட்டு வந்தா, எதாவது சொன்னா? ஒன்றும் இல்லை தான். சரி விடு, நான் போய் தூங்குறேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கிறீங்க. எல்லோரும் உங்கள் பாட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் சாப்பிடவே இல்லை. தேங்க ஒன்றும் சாப்பிடாம இருக்கார். அவர் சாப்பாடை போட்டுட்டு வந்து அப்படியே உங்கள் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. இப்போ போகலாமா வேணாமா? ஒருவேளை தூங்கியிருப்பாளோ? தூங்கினவளை டிஸ்டர்ப் போட்டால் என்ன பண்ணுறது? சாப்பிடாம தூங்குறாள் அவ. சரி தட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்குன்னு நினச்சி வேகமாக ஓடி போய் திறக்கிறீங்க. பார்த்தா தயாங்க புஷ்னா இது உங்களுக்கு. நீ எதுக்கு மாமா வந்து இப்போ? ஜங்குக் மாமா வரலையா? ஆமாம் ஆமாம் ஜங்குக் மாமா வராரு. இந்தா சாப்பிடு. சாப்பிட பிடிக்கல போ. சாப்பிடுவேன். ஓ நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் அப்படி சாப்பிடணுமா? சாப்பிடுமா, பாவம்ல தேங்க மாமா. இப்போ சரி ஜங்குக் மாமா பாவம்ல, அவனுங்க சாப்பிட மாட்டியா? சாப்பிட்றேன். ஆயித்தோங்க. அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உங்களுக்கு ஊட்டிலாம் விட்டுட்டு வாய் அப்படியே அவர் கை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து உங்கள் வாயை தொடச்சி விட்டுட்டு இப்போ பாடு நான் போயிட்டு வரேன். மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு வைமா. இல்லை ஜங்குக் சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் சாப்பிட்டான். சரி அவனை கேட்குறியே, என்னை ஒரு வார்த்தை கேட்டியா? சாரி வந்துட்டு தேங்க மாமா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படின்னு தேங்க போய் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் அவர் சாப்பிட்டுருப்பாரு. அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே வராரு உங்கள் ரூமுக்கு. நீங்கள் அப்போலாம் தூங்கணும்னு போவீங்க, டக்குன்னு வராரு. வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து அகெயின் அதே மாதிரி படுத்துட்டு அப்புறம் என்னாச்செல்லாம் என்னைக்கு நான் கோவமா மாமா விட்டுட்டு போயிட்டேன்ட்டு இப்போ பாரு ஒழுங்கா நீ கிளம்பிடு. எனக்கு உன்னை அவளே நினச்சி எனக்கு தூக்கம் இருக்க மாட்டேங்குது, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. என்னோட வாழ்க்கை மட்டும் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. லைக் இப்படியே பின்னாடியே அலையிறது. உன்னை யாரே அலைய சொன்னது?
நீ போ, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க? முதல்ல ரூமை லாக் பண்ணி போகணும். நீ கிளம்பு. நீ கிளம்ப முடியாது. என்ன பண்ணுவ? நீ என்ன விரோதமாக பண்ணுற? அது சும்மா அப்படியே உங்கள படிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே காலை போடுறாரு. ஆனால் உங்களுக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி லவ் பண்ணுறோன்னு சொல்லாமல் கன்ஃபார்மும் பண்ணாமல் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு கேட்குறாரு, ஏய் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? எப்போது இப்படி இருக்க மாட்டியே? நீ நீ எதுக்கு இப்படி பண்ணுற? என்ன பண்ணுற? இல்லை நீ இப்போ ஒரு மாதிரி பண்ணுறல, அதான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. சரி சொல்லு, நான் நாளைக்கு சொல்கிறேன். அது என்ன நாளைக்கு? நாளைக்கு தான் நல்லா நான் நாளைக்கு சொல்கிறேன்றல, நீ விடு. இப்போ என்ன மூஞ்சி என்னமோ அப்படி இஞ்சி என்னமோ குரங்கு இஞ்சி தின்ன மாதிரி? அதான் சொல்ல வரலல்ல, கிளம்பு வந்துடுச்சு. சரி சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஐ மீன் ஜங்குக்கு வெளியே வந்துட்டாரு. டக்குன்னு ஜங்குக்கு உங்கள்கிட்ட, ஏய் என்ன வா போன்னு உரிமையாக பேசிக்கிட்டு இருக்கிற? நீ தானே சொல்லுவேன் இன்றைக்கும் வாங்க போங்க தான் சொல்லணுன்னு, வாங்க போங்கன்னே சொல்லு. சரிங்க ஜேகே மாமா கிளம்புங்க. ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் தூங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஐ மீன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ மேரேஜ் போல். ஸோ ஒரு ஈவினிங் போல் தான் நடக்குது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் மேரேஜில் ஜாலியாக இருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனில் ஜாலியாக இருக்கீங்க. ஜேகே பக்கத்துலேயே போய் நின்றுக்குறீங்க. அப்படியே தேங் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சன்றனால அவர் அங்கே என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் சும்மா செஞ்சுட்டு அப்படியே இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேக்கு நடுவில் பிரிக்கெட்ஸ்க்கு நடுவில் உங்கள் அக்காக்கு நடுவில் இருந்து நின்றுக்குறீங்க. அப்படி தான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த ஃபங்க்ஷன்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது 2 பேரும் லவ் பாட்டுக்கு இந்த வாயா ஏ வீரா அந்த பாட்டுக்கு ஜங்குக்கும் பிரிக்கெட்ஸும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, இனி இவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பேர் 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் உங்களுக்கு அழுகு அப்படி வருது. சத்தியமாக உங்களால் தாங்க முடியல. அப்படி நீங்கள் போய் வேகமாக அழுதுட்டு அந்த இதுலேருந்து அந்த ஃபங்க்ஷன் விட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ தேங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. வரும்போதே அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்ருப்பாரு. இந்த ஜங்கு மாமா மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாரு? எனக்கு கஷ்டமாகும் தெரியாதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த கிளம்புறேன். ஏய் ஒயின் இவன் எங்க எப்படி போகிறான் அழுதுட்டு? மன்மதராசா பண்ண வேலை தானா சொல்லிட்டு தாங்க உங்கள் பின்னாடி வராரு. டக்குன்னு ஏய் டேய் ஜங்குகா வாடா. நானா போய் அழுதுகிட்டே போகிறான். போட்டோம் அப்புறமா வந்து பேசிக்கலாம். என்ன அப்போ சத்தியமாக அப்படி இருக்காதரா ஜங்குகா, வாடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வீட்டுக்கே போயிட்டீங்க. உங்கள் பின்னாடியே சும்மா பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில் தான். டக்குன்னு தாங்க வந்திருப்பாரு. நீங்கள் அப்படி அழுகுறீங்க. ஏன் இப்படி பண்ணுது ஜங்குக் மாமா? இப்போ அன்றைக்கி கணத்துலலாம் கிஸ் பண்ணிச்சு. ஆனால் இவன் கூட எப்படி டான்ஸ் பண்ண தோணும்? ஒருவேளை லவ்னா இப்படி தான் இருக்குமோ? நம்ம தான் எதாவது கேஷுவலாக எடுத்துக்கணுமோ? ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறது? தப்பு இல்லை. ஒயன் தயங் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே கையை மட்டும் ஹக் பண்ண மாதிரி வச்சுருக்கீங்க. தேங்க அப்படியே வந்து அப்படியே முட்டி போட்டு உங்கள் முன்னாடி வந்து உட்காராரு. அப்படி பாரு என்னாச்சு, இங்கே பாரு அழாத, பாரு அழுதான் எனக்கு பிடிக்காது, அழாத. மாமா இங்கே பாரு மாமா, அவங்க இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு. மாமா எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, ஜங்குக் மாமாவை. ஆனால் ஏன் மாமா அப்படி பண்ணுது? பாரு ஒயன்மா, பாரு அழாத இங்கே பாரு நீ அழாத, பாரு நீ அழாத, அமைதியாரு, பேசிக்கலாம் வந்தோடனே பேசிக்கலாம், நீ அழாத சரியா? இல்லைண்ணா இல்லை மாமா, எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். எனக்கு என்ன பண்ண போகிற? நீ நினைக்கிறேன் ஜெய்க்கு மாமாட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எது ப்ரப்போஸ் பண்ண போறியா?
ஏய், என்ன நீ சொல்கிற? ஆமாம்மாம்மா, இன்னைக்கு பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து வேகமாக ஜேகே ஓடி வர்றாரு. ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்னாச்சு சொல்லு. இங்கே நில்லு, இங்கே நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. மாமா, சொல்லுவேம்மா. கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெளியே இருக்கீங்களா? அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே தாங்க அப்படியே சின்ன ஸ்மைல் தான். அப்படியே சரின்னு சொல்லிட்டு ரூம் டோரை சாத்திட்டு அவர் பாட்டில் வெளியே போயிட்டாரு. ஸோ நீங்கள் இப்போது ஜெகக்குமா, இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா. சின்ன பிள்ளையிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன். நீ அதனால தான் அக்கா கூட என்ன பண்ணாலும் எனக்கு வலிக்குது. ஆனால் நீ பண்ணுறது எல்லாத்தையும் நார்மலாக தான் எடுத்துக்கிறேன். சரி, கேஷுவலாக எடுத்துக்கணும்னு. மாமா, லவ் யூ மாமா. என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. சத்தியமாக என்னால் இதுக்கு மேலே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய், பாரு ஒயின், அழாத சிச்சி, அழாத. பாரு, ஒன்றும் இல்லை. லவ்வெல்லாம்மா, ஏம்மா நீ அதெல்லாம் கிடையாது. லவ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரு, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ ப்ளீஸ், சத்தியமாக சொல்கிறேன், நீ மட்டும் லவ்வை அக்செப்ட் பண்ணலைன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன். சத்தியமாக பண்ணிப்பேன். செத்துருவேன். ஏய் ஒயன், ஊசு மாதிரி பேசாத ஒயன். அடிச்சு பல்லக்கிலலாம் பேத்துருவேன். இல்லை, நீ விடு. நீ சத்தியமாக நீ அக்செப்ட் பண்ணனா நான் செத்துருவேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நான் செத்துருவேங்கிறதுக்காக எந்த ஒரு பொய்யனும் இதுக்கு சொல்லாத. உண்மையை மட்டும் சொல்லு. பாரு, இப்போ என்ன உனக்கு? சரி விடு, உன்னை லவ் பண்ணுறேன், போதுமா? இல்லை, நீ கட்டாயமாக சொல்கிற, கட்டாயப்படுத்தி சொல்கிற மாதிரி சொல்கிற. ஓயன், சரி ஓயன், உன்னை தான் லவ் பண்ணுறேன், சரியா? சத்தியமாக ஜெயிக்க மாமா. பாரு, சகுனம் அடிக்குது. சத்தியமாக லவ் பண்ணுறேன், சரியா? நம்பலாம்ல, தாராளமாக நம்பலாம். சரி போ, அல்லாமல் போய் தூங்க போ. அக்கா அங்கே, அவள் அங்கே டான்ஸ் ஆடிட்டுருப்பா, அவளை பார்த்துக்கலாம், நீ போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அனுப்பி விட்டார். போகிறதுக்கு முன்னாடி உங்களை மறுபடியும் ஒரு டைம் கூப்பிட்றாரு. ஏய் வயன், ஒரு நிமிஷம் இல்லை. என்னம்மா? இந்த மேட்ரு யாருக்கும் தெரிய வேணாம், சரியா? யாருக்குண்ணா? புரியல. யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமாக அக்காவுக்கு தெரிய வேணாம், சரியா? ஏன்ம்மா? அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன? தெரிய வேண்டானா வேண்டாம். இல்லை, எதுக்குன்னு சொன்னீங்கன்னா? சரி, அவள் ஏதாவது மேபி அவளுக்கு என் மேலே சின்ன க்ரஷ் இருந்திருக்கலாம்ல. நான் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு அவள் ஃபீல் பண்ணி எதுக்கு பொறுமையாக சொல்லிடலாம், சரியா? சரி மாமா, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுறியா? என்னம்மா பண்ணோம்? இல்லை, என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்றியா ப்ளீஸ்? சரி பொண்டாட்டி, ஓகேவா? போய் தூங்கு, சரியா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ தேங் ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுட்டே இருக்காரு அந்த கதவுக்கிட்டே. அப்படியே கண்ணு சொருகுது பிள்ளைக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. மாமா, தேங் மாமா, தேங்க்மா. ஒயன், என்ன ஒயன், பேசிட்டு வந்துட்டு ஆகுன்ட்ட? பேசிட்டு என்னாச்சு? என்னமோ சிரிச்சிட்டே போகிறா? அது அப்படி தான், உனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு சொன்னால் புரியாதா? புரியலையோ எனக்கு? அதான் சொன்னேன்ல, உனக்கு சொன்னால் புரியாதுன்னு. சிச்சி, தலை நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஹாப்பியாக தூங்கலான்னு போயிட்டீங்க. ஸோ இங்கே ஜேகேவும் போயிட்டாரு. தேங்க அப்படியே யோசிச்சுட்டு அவரும் போயிட்டாரு. ஸோ உங்கள் அக்காவும் ரொம்ப நேரம் கழித்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அம்மாவோட வந்திருப்பாங்க. சரி ஓகேடா, மார்னிங் ஆயிடுச்சு, காலையில் எந்திரிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி ஹாப்பியாக எந்திரிக்கிறீங்க.
அப்பாடி அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஜேகே கிடச்சிட்டார்ல, அப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு வெளியே வரலான்னு பார்க்குறதுக்குள்ள வரலான்னு பார்க்குறீங்க. ஸோ பக்கத்தில் காஃபி சூடாக இருக்குது. நீங்கள் என்ன காஃபி இருக்க பக்கத்தில், நமக்கு யாரும் வைக்க போகிறா? அம்மா வாய்ப்பே இல்லை, நம்மளை தொடப்பக்கட்டையில் அடிப்பாங்க. இவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சிட்டு உனக்கு பெட் காஃபி வேறு கேட்குதான்ட்டு. தயங்காமா மாமா என்ன ப்ரஷ் பண்ணாமல் தண்ணி கூட குடிக்க விட மாட்டார். அப்போது தேங்காமா இல்லை அக்கா, அவ சங்குக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜங்குக்கு தான் உள்ள வராரு. ஐய் வளாட்டி நான் காஃபி குடிக்கல. ஏய் மாமா, எனக்கு தேங்காய் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா ப்ரஷ் பண்ணாமல் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு. ஏய் அவன் கிடக்குறான் நம்ம குடும்பத்துக்கு, அவனுக்கு அப்படியே அப்படியே 8 தூரம், அப்படியே அவன் அப்படி இருப்பான், தூரமாக இருப்பான். அவனை போய் சொல்லிட்டு போ நீ காஃபி குடி. ஆனால் எனக்கும் பிடிக்காதே. குடின்றல. சரி மாமா நீ சொல்லிட்டீல, சரி விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்களுக்கு அப்படியே ஜாலியாக இருக்குது. அண்ணே மாமா சரி மூவி பார்க்கலாமா மாமா? மூவியா? பார்க்கலாமே, தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டிவி போட்டுறாரு. போட்டுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. உங்கள் அக்கா அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. தேங்க அப்படியே பார்க்குறாரு. எல்லாம் எங்கே உருவிட போதோ அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க. அதில் வந்து நல்ல ஒரு ரொமான்டிக் மூவி சம்திங் நீங்களே நினச்சிக்கோங்க. ரொமான்டிக் மூவி ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே படத்தை பார்க்குறீங்க, ஜேகே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கலகலாக போகுது. தாங்க அப்படியே படத்தை பார்க்குறாரு, உங்கள் 2 பேரும் பார்க்குறாரு. உங்கள் அக்காவும் அப்படி தான் படத்தை பார்க்குறாங்க, அப்படியே உங்களை பார்க்குறாங்க. வினோதமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படின்னு நீங்கள் ஜேகிட்ட சொல்கிறீங்க, மாமா எனக்கு இருட்டாக இருக்கணும் மாமா, எனக்கு ஏதாவது இருட்டாக இருக்க மாதிரி பண்ணேன் ப்ளீஸ். ஏய் இருட்டாக எப்படி இருக்கும்? பகல் நேரத்தில் போய் இருட்டாக இருக்கணும்னா பாரு எப்படியே பாரு. இல்லை எனக்கு இருட்டாக தான் வேணும். என்ன நீ குழந்தையா? ஏன் அப்படியே பார்க்க மாட்டேன்? சரி ஓகே நீ சொல்லிட்டீல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க அப்படியே கேட்டுட்டு அவரே எழுந்துச்சி போயிட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. பண்ணிவிட்டு நல்லா இருட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காராரு. ஓய் என்னம்மா ஓகேவானுங்க? ஓகே தான் மாமா, தேங்க்யூ மாமா. சரி படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க, ஜங்கு கூட உங்களை பார்க்குறாரு. சடனாக தேங்க வந்துட்டு சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்துல நவுந்துட்டாரு. உங்கள் அக்காவும் அவங்க இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவங்க அப்படியே ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மாமா எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மாமா. மாறினா எப்படிம்மா? அதான் அப்படியே லைக் ஃபீலிங்ஸ். ஐயா ஃபீலிங்ஸு ஃபீலிங்ஸுன்ற ஐயன்ற சரி நீ என்னை டீ போட்டு கூப்பிடு, மான்னு சொல்லாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ டீன்னு தானே சொல்லுவேன். உனக்காக தான் நான் யாரையும் டீன்னு கூப்பிடக்கூடாது, என் ஜக்குக்கு மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுருக்கேன். நீ என்ன மாமான்ற? சரி டி ஓகே வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்கள் காதில் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜங்குக்கு கொஞ்சம் நஞ்சம் கவனிப்பு இல்லை, அவ்வளோ நல்லா பார்த்துக்குறீங்க. அப்படியே ஜங்குக்கு குழந்த மாதிரி பார்த்துக்குறீங்க. ஜங்குக்கு நின்னா அப்படியே நின்றுட்டு இருந்தா கால் வலிக்க போது உட்காரு அப்படின்னு சொல்கிறது, ஜங்குக்கு சாப்பாடுனா வாங்கி தர்றது, உங்களுக்கு ஏதாவது சத்தா தேங்க வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அதை கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறது, இந்த மாதிரி தான் போகுது. ஸோ இப்போ கூட நீங்கள் ஹாலில் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் தயாங் அப்புறம் உங்கள் அக்கா அப்புறம் ஜங்குக்கெல்லாம் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு இருக்கீங்க வீட்டை. டக்குனு உங்கள் அக்கா கைக்கு மாற்றிட்டீங்க. அக்கா எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? என் கைதை மட்டும் கூட்டுறியா ப்ளீஸ்? சரி கூட்டுறேன். சீக்கிரம் கூட்டு. என்ன அது இப்போ தானே வாங்கியிருக்கேன், கூட்ட மாட்டேனா? ஐயோ உனக்கு சொன்னால் புரியாது. சரி சீக்கிரம் கூட்டு. மாமா ஜங்குக் மாமா கால் வலிக்குதா உனக்கு? நின்றுட்டுருக்க கால் வலிக்குதா? ஓ ரா பண்ணுறடி, கேரிங்கன்றப்பல கிரிஞ்சு பண்ணுறடி. பாரு
இது நான் உண்மையாக பண்ணுறது உனக்கு கிரிஞ்ச் மாதிரி இருக்கா? இங்கே எல்லாம் இப்போது உண்மையாக பாசம் கட்டுறது எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு சொல்லியே யாரையும் காட்ட விடாமல் பண்ணிட்டீங்க எல்லாம். சரி சரி, தயவு செஞ்சு வசனமாக பேசாத. இப்போ என்ன பண்ணணும்? இல்லை நீ உட்காரணும். இரு, டக்குன்னு கூட்டுட்டோம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா அந்த சேர்கிட்ட கூட்டி முடிச்சுட்டு அங்கே நவுந்த உடனே டக்குன்னு இந்த சேரை வாங்கி உங்களோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு டக்குன்னு உட்கார எடுத்து தொடச்சிட்டு சங்குக்கு உட்கார வைக்கிறீங்க. உட்கார வச்சுட்டு சங்குக்கு மாமா இப்போ உனக்கு ஓகேவா? கால் வலிலாம் பரவாயில்லல்ல? நல்லா கால் நீட்டு. இப்போ ஓகே தானே? ஓகே தாண்டி, விட்ரி. சரி, என்னை ஒரு வாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்றியா? எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி கூப்பிட முடியும்? அன்றைக்கி என்ன சொன்னேன்? நம்ம 2 பேர் லவ் பண்ணுற பற்றி யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னல. அது உண்மைதான். சரி ஓகே மாமா, நீ என்ன கூப்பிட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி போய் நில்லு போங்கிட்டு. அப்படியே வாங்கி தண்ணி மட்டும் எடுத்துருவியா? ஐயோ, வருங்கால புருஷன்கிட்ட நீ எடுத்துட்டு வராமல் இருப்பேனா? சரி பொண்டாட்டி போய் எடுத்துருவா போ. ஐயோ பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். சரி போ எடுத்துருவா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அமைச்சிருப்பாரு. நீங்களும் போயிட்டு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. செம்ம கேரிங்காக பார்த்துக்குறீங்க ஜங்குக்கை. ஏன்னா தெரியும்ல, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து லவ் பண்ணுறீங்க, அப்படி பார்த்துப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குறீங்க. பார்த்துட்டு அன்றைக்கி அப்படியே நைட்டு ஓடிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் போய் அப்படியே எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் போய் உங்கள் ரூமில் படுத்துட்டீங்க. என்னன்னு தெரில, உங்களுக்கு தூக்கமே வரல, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஜங்குக் தான் உள்ளே வராரு. பொண்டாட்டி என்ன பண்ணுற? ஐயோ ஜங்குக் மாமா. சரி வா இங்கே உட்காரு. ஆமாம், உனக்கு தூக்கம் வரல? மணினா ஒன்றாக போகுது, இன்னும் தூங்காமல் இருக்க? அதுவா, என்னோட ஒயின் நாங்கள் வந்துருச்சா, அதான். அதுன்னு என்னோட ஒயின் என் பொண்டாட்டின்னு சொல்லு. சரி பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நாங்கள் வந்துச்சா, அதான் வந்தேன். சரி, நீ ஏன் தூங்காமல் இருக்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவரோட கையை அப்படியே இப்படி மெதுவாக அப்படியே கொண்டு போகிறாரு உங்கள் நெக்கு கிட்ட. சார் எதுக்கு இங்கே வந்தீங்க? அதுவா, என் பொண்டாட்டி என்ன டேஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்க வந்தேன். என்ன டேஸ்ட்டில் இருக்கானாவா? ஆமாம், என்ன டேஸ்ட்டில் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். ஜங்குக் மாமா சரியில்லையே நீனு? சரியாக தாண்டி இருக்கேன், சரியாக தான் இருக்கேன். இங்கே வாயேன், ஒரு நிமிஷம் வாயேன், கிட்ட வாயேன். என்னாச்சு? சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்கள் காதை அப்படியே டக்குன்னு சப்புறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக் மாமா என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணலடி, நான் தான் சொன்னல டேஸ்ட் பண்ண வந்தேன்னு. காதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கால் வரைக்கும் முடிப்போம். இது காதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கால் வரைக்கும் முடிக்க போறியா மாமா? தப்பாக இருக்கு. தப்பாலாம் ஒன்றும் இல்லை, நீ வா. நீ என்னதாடி லவ் பண்ணுற? ஆமாம், ஒன்று தான் லவ் பண்ணுறேன். அப்புறம்ண்ணா ஏன் நான் தொடக்கூடாதா வந்தேன்? ஐயோ, இந்த உடம்பெல்லாம் உனக்கு தான். எனக்கு தானே. சரி, அப்போது ஒரே ஒரு லாக் மட்டும் வச்சுக்கலாமா? இது லிப்கிஸா? ஆமாம். என்ன சல்மான்லாம் நடிகாதுடி, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ என்னென்ன வேலை பார்க்குற, என்னென்ன வேலை பார்க்க மாட்டேன், எல்லாம் தெரியும். நான் என்ன பண்ணேன்? சரி இரு, ஒரு நிமிஷம் இரு. எங்கே போகிற? இல்லை, கதவை சும்மா சாத்தி விட்டு போகிறேன். மாமா, கதவை தாள் போடாத. நீ அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் திறந்து வெளியே போகணுன்னா டம்முன்னு கேட்கும். ஐ திங்க் எல்லாமே தூங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம்ல, தூங்கியிருப்பாங்கள்ல. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. பக்கத்தில் வந்து உட்காரு. பக்கத்துலண்ணா இது போதுமா? இன்னும் பக்கத்தில் வா. இன்னும் பக்கத்துலண்ணா இது போதுமா? இன்னும் வா. ஆமாம், இன்னும் பக்கத்தில் வந்தால் நம்ம லிப்ஸும் அரிசிடும். ஒரே ஒரு இன்ச்சு மட்டும்தான் உன்னோட லிப்ஸ்க்கு என்னோட லிப்ஸுக்கு கேப் இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் இன்னும் கிட்ட வா அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை லிப் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கையெல்லாம் விளையாடுது. ஸோ அதை தாங்க எப்போதுமே நீங்களாம் தூங்கினதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு
பெட்ஷீட்டில் அப்படியே போத்தி விட்டுட்டு தான் போவார். ஸோ அவர் டக்குன்னு வரலான்னு இப்படி டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணுவார். சும்மா தான் சாத்தியிருக்கும். டோர் இப்படி ஓப்பன் பண்ணுவார். பார்த்தா நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணல அவர். நார்மலாக டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. போகும்போது டக்குன்னு அந்த லைட்டாக அந்த பாத்திரத்தை மட்டும் லைட்டாக அப்படி இது பண்ணி விட்றாரு. ஏன்னா சப்போஸ் ஒன்றுக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அவர் ரூமுக்கு போயிடாரு. டக்குன்னு பாத்திர சவுண்டு கேட்டோன்னே ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே விலகிட்டீங்க. ஐயோ மாமா யாரோ எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா, போச்சு மாமா மாட்ட போகிறோம். ஏய் ஆடினா என்ன பார்த்துக்கலன்னா அக்கா வந்துட்டு என்ன பண்ணுறது? ஐயோ ஆமாம்ல அக்கா வந்துட்டு என்ன பண்ணுறது? அக்கா ஏமாம்மா அக்கா பற்றி சொன்னோன்னே மட்டும் அப்படி ஒரு மாதிரி பண்ணுற? ஏய் அதெல்லாம் நடி, எல்லோரும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுற? அதான் சரி சரி நீ போ, நானும் தூங்குறேன். எனக்கு ஒரு மாதிரி விடன்னு இருக்குது. அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறல அப்படி தான் இருக்கும். இனிமேல் பழகிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டாரு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஒன் டே ஜங்குக்கு வந்து வெளியே போயிட்டு ரிட்டன் வரப்போ என்ன ஆகிட்டுதுன்னா லைட்டாக இடிச்சு இப்படி விழுந்துடுறாரு. லைட் ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிட்டு. ஸோ கை லைட்டாக ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு கையும் காலும். அவர் அப்படியே வராரு. நீங்கள் நார்மலாக டிவி பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, நீங்கள் தேவங்கெல்லாம் உங்கள் அக்காலாம். ஸோ அன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றி தேங்க ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டார். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். நீங்களாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு நார்மலாக இருப்பீங்க. ஜங்குக்கு மட்டும் லைட்டாக அடிபட்டிருக்கும், அதோட வந்திருப்பார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஹை ஜங்குக்குமா மாமா என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி கை நடுங்குது, என்னாச்சு? ஏய் ஒன்றும் இல்லடி, நீ ஒன்று ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுவேன். மாமா இது ஓட்டிங்னு சொல்லாத, என்னாச்சு சொல்லு. தேவமாமா என்னாச்சு அவனுக்கு? மாமா ஜங்கு மாமாக்கு என்னாச்சுன்னு போய் பாரு மாமா போ. இருமா வேணும், ஒன்றும் இல்லை நான் பார்க்குறேன். ஏய் எங்கடா போய் விழுந்த? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா லைட்டாக பசங்க தட்டி விட்டானுங்க. தட்டி விட்டா பார்த்து போக மாட்டியா? நானா நீ கிரிஞ்சா பண்ணிட்டுருக்குற நான் கதை? ஏய் அதெல்லாம் ஒரு கதையும் இல்லை. சரி போய் உட்காருப்போ, ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு சொல்கிறேன் போ. ஐய அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எச்சே துப்பி காற்றுல தட்டி விட்டா அது பாட்டில். என்ன அநேகன் பட டைலாகா? ஆமாண்ணா பூப்பா ரைட்டோடு தேங்கம்மா இங்கே பாரு என்ன தூ அப்படி இப்படி சொல்கிற, அப்படிதான் டென்ஷன் ஆயிடுவேன். சரிம்மா ஒன்றும் இல்லை தங்கம், போ நீ போய் உட்காரு போ. அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பதறாமல் நீ போ. ஏய் பதறா பார்த்துக்கடா. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் அப்படி உட்காராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் போய் ஜங்குக்கு மடியில் படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. என்ன மாமா ஒழுங்காக போகிறது இல்லையா? நீங்கள் பாரு எப்படி அடிபட்டிருக்கு பாரு, கஷ்டமாக இருக்கு மாமா, ஏன் மாமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அங்கேருந்து தேங்காய்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு கஷ்டமாகுது. ஸோ அவர் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் தான் மாமா அப்படியே இரு, நான் ஐஸ் பேக் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், அப்படியே இரு. அதெல்லாம் வேணாண்டி. இல்லை நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க ஐஸ் பேக் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் அக்காவை தான் கூப்பிட்றாரு. பிரிக்கெட்ஸ் என்ன? மாமா இப்படி உளுந்து காலில் அட்டிப்பட்டுட்டு வந்துடுறேன் கண்டுகிறியாடி? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஓவராக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ லைட்டாக தானே அடிபட்டுருக்கு. லைட்டாக தான் ஏண்டி மாமா மேலே பாசம் இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் இருக்கு. நீ நல்லா போய் உளுந்து எழுந்திரிச்சு கை காலெலாம் உடச்சிக்கோ, அப்போ சொல்கிறேன். அடிப்பாவி, ஒருவேளை ட்ரூ லவ்னா எப்படி தான் இருக்குமோ? ட்ரூ லவ்வா? என்ன ஜங்கு பேசுகிற? அது ஒன்றும் அதில் நான் வந்து அதை February 14 சொல்கிறேன். என்ன தோணுது சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக உங்கள் அக்கா போயிடுறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்துல தோணும் ஜங்குக்கு என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தோணும். ஒன்று சொல்கிறேன், ஜங்கோட கேரக்டர் வந்து விளையாட்டுத்தனமான கேரக்டர். லைக் இந்த ப்ளே பாய் எப்படி சொல்லுவாங்க, விளையாட்டுத்தனமான கேரக்டர். ஸோ ரொம்ப கோவப்படாதீங்க ஜெகே மேலே. ஸோ உங்கள் அக்கா எப்படி எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் வரீங்க ஐஸ் பேக்கெலாம் தூக்கிக்கிட்டு. மாமா அப்படி உட்காரமாம்மா, நான் இன்னைக்கு இது மட்டும் வச்சு விட்டுறேன் ப்ளீஸ். சரி வை போ, இந்தா கால் தானே இந்தா வை. சரி நீ அப்படியே இரு.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படி பார்த்துக்கிறீங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கூட தூக்கம் வராமல் வழியில் கஷ்டப்பட்டுருப்பாரு. நீங்கள் தான் போய் அவர் அப்படியே மடியில் படுக்க வச்சுருப்பீங்க. மாமா உள்ளே வரலாமா? யார் பிரிக்கெட்ஸா? இல்லை வயன். வயனா சரி வா உள்ள வா. மாமா என்னாச்சு? ஏன் இன்னும் தூங்காமல் இருக்க? நான் தூங்காமல் இருக்கேன் உனக்கு எப்படி தெரியும்? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மனசு தோணிகிட்டே இருந்துச்சா, அதுதான் வந்தேன். சரி சரி உட்கார். சரி வா கிஸ் பண்ணலாம். ஏய் மாமா அமைதியாரு. கிஸ் பண்ணலான்ட்டு காலு கம்மி பரவாயில்லையா? ஆயின்மெண்ட் போட்டியா? போட்டாச்சுமா. நீ நீயே போட்டுக்க மாட்டிய? தேங்க் போட்டு விட்டான். ஓ சரி, மான் கூப்பிடாத. கூப்பிட்டா என்னடி? டீனு கூப்பிட்டேன், மா வேணாம். ஏன் கூப்பிட்டாண்ண? அது தேங்க் மாமா அப்படி தான் கூப்பிட்றாரா, அதான் நீ எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது, நீ எனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். ஓ மேடம் அப்படி? அப்படி தான். சரி உனக்கு வலிக்குது ரொம்ப? ஆமாம் வலிக்குது தான், தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் முடிச்சுட்ருக்கிறேன். சரி என் மடியில் படுத்துக்கிறியா? மடியிலலாம் வேணாம், படுத்துக்கோ மாமா அப்படின்ற. படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்கள் மடியில் தான் படுக்கிறாரு, நீங்கள் அப்படியே அவருக்கு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அவர் என்னமோ தெரியல, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஹெவனில் இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அவர் அப்படியே நல்லா தூங்கியிருப்பார். ஸோ வழக்கம் போல் தயாங்க ரூமுக்கு வந்து பார்ப்பார்ல, பார்த்துட்டு போத்திடுவார்ல. ஸோ நீங்கள் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு புரியுது, ஓகே ஃபைன் அவங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் போகுது. ஒரு 1 மந்த் கிட்ட நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அவரை, சாப்பிட வச்சு தூங்க வச்சு, லைக் கொஞ்சம் கூட நீங்கள் அவர் எந்த ஸ்ட்ரெயினுமே பண்ண விட மாட்டீங்க. ஷர்ட் கூட நீங்கள் தான் போட்டு விட்டுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமாக தான் பார்க்குறாங்க உங்களை, நீங்கள் நல்லா பார்த்துக்கிறத. ஸோ அதில் தேங்க் மட்டும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் அக்காவுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குடா. இப்போ ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே அவர் உள்ளேருந்து கூட்டி வரீங்க. மாமா உனக்கு ஓகே தானே? ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுல? அதானே அடி தாண்டி, இது எனக்கு என்ன காலடி உடஞ்சி? அப்படி தானே நீ கஷ்டப்பட்ட இந்த 1 மாதமும் தூங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட? உடனே தேங்க அங்கேருந்து வராரு. அவன் மட்டும் தூங்க கஷ்டப்படல, நீ தான் தூங்கலை சரியா? 1 மந்த்தாக தூங்காமல் உன் ஃபேஸை போய் பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா தூங்க மாட்டேன், சாப்பிடாம மெலிஞ்சு போயிட்டேன். மாமா நான் ஒன்றும் மெலிஞ்செல்லாம் போல, அதான் தெரியுதே பாரு, இங்கே எலும்பு தெரியுது அங்கே எலும்பு தெரியுது. என்னது இது? உங்கள் அக்காவை பற்றியா இல்லையா? நல்லா சாப்பிட்டு நல்லா பூசணிக்கா மாதிரி பார்த்தாயா? உனக்கு மரியாதை அவ்வளோதான். நீ அவ்வளோ பேசுறீங்கன்னா அவ்வளோ நீ பட்டுக்கோ. அது நான் என்ன சொல்கிறேன், குன்றுவேன். நான் ஒன்றும் பூசணிக்கா இல்லை, ஐ எம் சப்பி. ஓகே நான் சப்பியாக க்யூட்டாக இருக்கேன், தட்ஸ் இட். உன்ன மாதிரி என்ன எலும்பு கூடாதா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அன்னைக்கு என்ன பாக்ஸு வாயான்ற, நீ எலும்பு கூடுன்ற. நான்லாம் ஜிம் பாடியாக இருந்தால் நீலாம் தாங்க மாட்டேன். தாங்க மாட்டாங்க, அப்படியே இவர் கிழிச்சிருவார். வாடா. சிப்படா. போடா வாடன்னா மூஞ்சியில் குத்திடுவேன். போடா வாடான்லாம் என் வருங்கால பொண்டாட்டி மட்டும்தான் சொல்லணும், நீ இல்லை. ஓ சரி ஓகே சார், நீங்கள் அப்போ உங்கள் வருங்கால பொண்டாட்டியை சப்பி அப்படி இப்படின்னு சொல்லிக்கோங்க, என்னெல்லாம் சொல்லாதீங்க ஓகே? ஓ சரிம்மா சொல்ல மாட்டேன் போ. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்கும் உங்கள் அக்காவும் மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ஜங்குக்கு ஏதோ பார்த்துட்ருக்கீங்க. மாமா ஃபைன் ஓகே, நீ ஆர்டர் ஆகிட்டல? அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு போய் அப்படியே அந்த சேரில் உட்காராரு. நீங்கள் அவரோட ஹேர்லாம் கலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹேரை சரி பண்ணலான்னு வரீங்க. அவர் உங்கள் அக்காவை பார்த்துட்ருக்காரு. டக்குன்னு நீங்கள் சரி பண்ணலான்னு தொட வரும்போது டக்குன்னு ஒயின் என்ன பண்ணுற? மாமா இல்லை ஒன்றும் இல்லை, ஹேர் சரி பண்ணலான்னு. இந்த மாதிரிலாம் தொடரெல்லாம் வச்சுக்காத சரியா? இல்லை மாமா நான் தொடலை, அந்த பர்பஸ்க்கு வரல, நான் ஹேரை சரி பண்ணலான்னு. அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து காதுகிட்ட சொல்கிறாரு. எதுனாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும் சரியா? ஹாலில் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அவளுக்கு ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது. ஐ மீன் அவளுக்கு தயாங்க்கு வீட்டில் இருக்க யாருக்கும் சரியா? ஓகே மாமா, ஆனால் நீ கத்தாமல் இருந்திருக்கலாம். அவ்வளோதான்.
அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் சொல்கிறாரு. தயாங்க்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க, நல்லா கிஸ் பண்ணிட்டு அதை பார்த்துருப்பார்ல. அவரே யோசிக்கிறாரு இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ ஓகே அப்படியே போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 மந்த் ஆயிட்டு வீட்டில் வந்து கரெக்டாக February 4 அன்றைக்கி நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ தான் ஒன்று கவனிக்கிறீங்க. ஓ February 14 லவ்வர்ஸ் டேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு கலக்கலாக இருக்கீங்க. ஒன்று தேங்க் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் ஒயன்மா பா சுற்றி போடலாம் போல இருக்குது உனக்கு. மாமா தேங்க் மாமா அழகாக இருக்கேனா? உனக்கு என்ன பேர் அழகாக இருக்கு. நிஜமா? நிஜமா செம்ம அழகாக இருக்க. மாமா நீ நீ என்ன ஒயிட் கலர் போட்டிருக்க? அதுவா உனக்கு பேர் பண்ணலாம் தான். சி தேங்க மாமா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. நான் ஒரு நேரம் போல் இருக்க மாட்டேன் ப்ளீஸ். ஏய் ஒயன்மா கூடன் நான் விளையாட்டுத்தனமா மாமா பையன் அப்படி அதான் பேச நீ பாட்டு. சரி நான் போகிறேன். ஏய் இல்லை ஒயன் சாரி ஒயன். மாமா வீடு சரி கேஷுவலாக விட்டுட்டேன் சரியா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு ரெட் கலர் போட்டிருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ மாமா இவ்வளோ அழகாக இருக்குது. சரி போவோம். மாமா ஜங்குக்கு மாமா. ஏய் செம்மையா இருக்கேடி. நல்லா இருக்கேல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. சரி வா ஒரே ஒரு கிஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஐயோ மாமா லவ் அக்செப்ட் பண்ணதுலேருந்து நீ என்ன கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அப்படி இப்படி என்ன பண்ணிட்டுருக்கே தவிர பாசமாக ஒரு வார்த்தை பேசுகிறியா? ஏன் பாசமாக ஒன்றும் பொண்டாட்டின்னு சொன்னதில்ல? சொல்லியிருக்கா. அப்புறம் நம்ம எப்படி பேசுகிற? இல்லை சும்மா சொன்னேன். சரி ஓகே என்ன பிளான்? அதில் ஒரு பிளானும் இல்லை. நம்மளோட தூரத்து சொந்தம் இந்த அக்கா அவங்களுக்கு கல்யாணம் அன்னைக்கு. அப்படியா? ஆமாம் கல்யாணம். தேங்க் டேய் தேங்கா சொல்கிறா. நம்ம அந்த அக்கா இருக்காங்களே. ஆமாம் அவங்க கூட எலினான்னு சொன்னா உங்கள் பேர். அவங்க தான் அவங்களுக்கு தான் நீ கல்யாணம். அப்படியாடா செம்மடா. சரி ஓகே அப்படியே நான் கிளம்பி தானே இருக்கோம். இதே போதும்ல? போதும்டா. ஒயின் அவள் கிளம்பி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை பார்க்கலான்னு 3 பேரும் உங்கள் அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் அக்கா கிளம்பி வர்றாங்க பாருங்கள். அப்படியே ரெட் வியர் பண்ணிவிட்டு ரெட் லிப்ஸ்டிக் போட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு வராங்க. நீங்கள் வந்து எப்படி போட்டிருப்பீங்கன்னா ரெட் கலர் ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பீங்க. லைக் ஒரு லென்த் பிரின்சஸ் ஃப்ராக் மாதிரி போட்டு நீங்களும் செம்ம அழகாக இருப்பீங்க. ஆனால் சங்குக்கோட பார்வை வந்து உங்கள் அக்கா மேலே தான் போகுது. தேங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. சங்கு பார்க்குறாரு பாருங்க உங்கள் அக்காவை. அம்மா செதுக்கி வச்ச சலமாக இருக்கேம்மா நீனு. தேங்க் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியே நீட்டாக இருக்குது பரவாயில்ல. ஒயின் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அக்கா. நீங்கள் பார்த்துட்டு இவன் நான் நம்மளோட நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி என்ன நம்மளோட நல்லா இருக்கா அப்படி இருக்குது. இங்கே பார்த்துட்டு நல்லா இருக்க அத்தானே என்னைக்கு நீ வாயை திறந்து அக்கா நீ பேர் அழகாக இருக்கன்னு சொல்லியிருக்க. அவள் என்னடி சொல்கிறது? சொல்கிறேன் பேர் அழகாக இருக்கிற பா செம்மையாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சங்கு கூட காலை போட்டு லைட்டாக அப்படி மிதிக்கிறீங்க. ஒன்று ஏய் அறிவு இருக்கா உனக்கு? அதான் உன் அக்கா அழகாக ரசிச்சுட்டு இருக்கல காலை போட்டு மிதிக்கிற. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே விளையாட்டில் என்ன பொசிட்டிவ் ஆக்குறது தானே இந்த வேலையில் பார்த்துட்ருக்க. விடு அக்கா நீங்கள் போங்க அப்படின்னு உங்கள் அக்காவுக்கு புரியல. தேங்க அப்படியே பார்க்குறாரு. சங்குக்கு ஒன்று எத்தனை வாட்டி சொல்லியிருக்க தெரியக்கூடாதுன்னு. ஐயோ மாமா நான் விளையாட்டுத்தனமாக தான் சொன்னேன். அது இருக்கட்டும் சரி வா கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கல்யாணத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் 4 பேரும். நல்லா அங்கே கல்யாணம்லாம் சூப்பராக நடக்குது. நைட்டு போல் தான் கல்யாணம். ஒரு இந்த மாதிரி லைக் இந்த ஒரு 8 மணிக்கெலாம் கல்யாணம் முடிஞ்சிருது. ஸோ எல்லோரும் ஜாலியாக இது பண்ணிவிட்டு பாட்டெலாம் பாடிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போது சங்குக்கு வந்து உங்கள் அக்கா மட்டும் எங்கேயோ காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. வேறு எங்கேயுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு தான். கண்ணை மூடு என்ன சங்குக்குது?
டாடி நீ கூட தயாங்னு வந்துட்டு ஜங்குக்குன்ற. ஐயோ சாரி குழப்பிருச்சு ஜங்குக். என்ன வேணும்? இல்லை இல்லை கண்ணை மட்டும் திறந்துடாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சரியா? சரி ஓகே, நான் திறக்கல. ஆ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்கள் அக்கா கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்காரு மேலே டெரஸ்க்கு. மேலே போகிறீங்க. போனோடனே ஐ மீன் உங்கள் அக்கா போகிறாங்க, உங்கள் அக்காவும் ஜங்குக்கு போகிறாங்க. போயிட்டு ஜங்குக் அப்படியே நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சுட்டு, என்ன ஜங்குக்? அது ஒன்றும் இல்லை, நான் சொன்னனே ஓப்பன் பண்ணு. 3 2 1 கண்ணை திறயேன் அப்படின்னோடனே அவங்க அவ்வளோ டெக்கரேஷனாக இருக்குது. வில்லியோ மேரி மீன் போட்டு பிரிக்கெட்ஸ்னு போட்டு ஜங்குக் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. உங்கள் அக்கா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கே பார்க்குறாங்க. என்ன ஜங்குக் இதெல்லாம்? பிரிக்கெட்ஸ் பாரு, நான் சின்சியராக லவ் பண்ணிருக்கேன்டி. உன்னை மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? எல்லாமே நானே தாண்டி பண்ணேன். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் பிரிக்கெட்ஸ். ஜங்குக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜங்குக். இல்லை நீ எனக்கு தெரியும், நீ ஓகே தான் சொல்லுவேன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜங்குக் வந்து உங்கள் அக்காவை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. நல்லா இறுக்கமாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் அக்காவோட இடுப்பில் கை வச்சுட்டு அந்த கிஸ்ஸில் ஒரு மாதிரி அந்த லைக் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது அந்த கிஸ்ஸை. ரொம்ப அந்த அவளோட லவ் அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த டெக்கரேஷனுக்கு நடுவில் உங்கள் அக்காவுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, அவங்க 2 பேரும் கிளம்புறதை நீங்கள் தூரத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு கூப்பிட்ருப்பீங்க, ஐ மீன் தேங்க கூப்பிட்ருப்பீங்க. ஜங்கு மாமா ஏய் பிரிக்கெட்ஸ் எங்கே போகிறாங்க இவங்க இவ்வளோ வேகமாக, அதுவும் காரில்? என்னவா இருக்கும்? எதையாவது மறந்து வச்சுருப்பாங்க போல. சரி நம்ம இங்கே இருப்போம். ஐயோ ஆனாலும் மனசு ஒரு மாதிரி இருக்கே. நம்மளும் போகலாம். எங்கே போவாங்க? சரி தேங்க் மாமா கூப்பிடலாம். தேங்க் மாமா ஏறிடுமா வரேன். என்னாச்சு? மாமா என்ன அவங்க கார் பின்னாடி அப்படியே கூட்டி போறியா? அவங்க கார் பின்னாடியா? ஆமாம் மாமா. சரி வா போவோம். அவங்க அங்கிட்டு போகிறாங்கன்னா வீட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு இதுக்கு தனியாக போகிறாங்க 2 பேரும்? இரு ஏன் அப்படி? இல்லை நானும் வரேன். எனக்கு சந்தேகம்லாம் இல்லை, ஒரு சின்ன பொசிசிவ் அதுதான் மாமா. இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கூட்டு வந்துருப்பாரு. டக்குன்னு உங்கள் அக்காவுக்கு கண்ணெல்லாம் மூடிருப்பார்ல ஜங்குக், அதெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க. தேங்காய் அப்படின்னு ஸ்டாப் முன்னாடியே ஒரு 2 அடி தலையை நிப்பாட்ட சொல்லியிருப்பீங்க தேங்காய். ஸோ நின்றுட்டு நீங்கள் அப்படியே இவங்க எதுக்கடா மேலே அது கண்ணெல்லாம் மூடி கூட்டிகிட்டு போகிறாரு ஜங்குக் மாமா. தேங்க் மாமா நீ இங்கே இரு, நான் அவங்க பின்னாடியே போய் பார்க்குறேன். இல்லை வேணாம் இல்லை நான் போவேன். சரி நானும் வரட்டா? இல்லை நீ இங்கே நில்லு, நான் மட்டும் போகிறேன் சரியா? நானும் வரேம்மா. இல்லை நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடி மெதுவாக போகிறீங்க. ஸோ அப்போ தான் இதெல்லாம் நடந்திருக்கும். கிஸ் பண்ணுறது கரெக்டாக நின்று இப்படி பார்க்குறீங்க. அது ஜங்குக்கெலாம் பார்த்துருக்க மாட்டார், பிரிக்கெட்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போது அப்படியே நின்று பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்கள் அக்காவும் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அக்கா கூட அவ்வளோக்கும் கிஸ் பண்ணல, பட் ஜங்குக் தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. விடன்னு அப்படியே ஆடுது, கையெல்லாம் சுத்தமாக முடியல. ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்ல டக்குன்னு தாங்கும் மேலே ஏறி வந்திருப்பாரு. அப்படியே உங்கள் கண்ணை அவரோட கையை வச்சு க்ளோஸ் பண்ணி டக்குன்னு திருப்பி விட்டுறாரு. பாரு பாருமா, ஒன்றும் இல்லை பாருமா, அங்கே பாரு ஒன்றும் இல்லை, வா கீழே போகலாம், ஒன்றும் இல்லைம்மா, அங்கே வா.
மாமா மாமா என்ன என்ன மாமா மாமா எனக்கு இது கனவு தானே மாமா இங்கே அடி என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்கோட கையெடுத்து உங்கள் ஃபேஸில் பளிச்சுன்னு அடிக்கிறீங்க. தேங்க்கு டென்ஷன் ஆகுது. ஏய் ஒய் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வந்துட்டு கத்துறதே கிடையாது. என்னை கத்த வச்சிடாத. மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. மாமா எனக்கு அப்படியே அதுங்க மாதிரி இருக்கு மாமா. அக்காவும் சங்கு மாமி என்னம்மா பண்ணுறாங்க அங்கே? மாமா நான் தப்பாக புரிஞ்சிருப்பேன். அவங்க சும்மா பேசியிருப்பாங்க. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஜங்குக் மாமா மேலே ரொம்ப பொசசிவ் ஜாஸ்தி ஆகும்ல, அதான் நான் தப்பாக நினச்சிட்டு போல மாமா. தப்பாக தானே மாமா நினச்சேன். சொல்லு மாமா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. தயாங்க்கு இங்கே கண்ணெல்லாம் கலங்குது. பாருமா எனக்கு பாருமா, தங்கம் இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நீ வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், கீழே போய் பேசிக்கலாம், வாமா நீ ப்ளீஸ்மா வா. இல்லை மாமா மாமா எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுமா அம்மா. அவனுக்கு பாரு ஒன்றும் இல்லை வா நீ வா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு தாங்க ஹக் பண்ணி அவ்வளோ இருக்குமா தாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. மாமா பண்ண முடியல மாமா. பாருமா பாரு அழுகாத, பாரு எனக்கு பாரு கண்ணெல்லாம் கலங்குது பாரு, உனக்கு தெரியும்ல உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு பாரு. ஒன்றும் இல்லை சரியா? அப்படின்னு தாங்க இங்கே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஓகே டார்லிங்ஸ், இது நான் வந்துட்டு 2x2 போட்டுறேன். பிகாஸ் டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுறதுனால அது சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக போட்டுறேன் சீக்கிரம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் தேங்கோட ஸ்டோரி அதில் நான் காட்டியிருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகேடா. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டோரி தான். ஓகே, பை, லவ் யூ.